அகம்புறம் என பிரித்து 3 எழுத்துகள் படைத்து 4 திசைகளில் புகழை பரப்பி 5 திணைகளை கவர்ந்து 6 அதனை பெயரை சுட்டி 7 இசைகளில் கலந்து 8 தொகை நூலை எழுதி நவரசங்களில் கலந்து 10 பாட்டு நூலை பாடி 100க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் 1000க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதி வளர்த்த என் அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். இங்கே என் உரை துவக்கம். அவையோருக்கு மறு வணக்கம். இன்றைய தலைப்பு என் கனவு உலகம். என் கனவு உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேனை போன்று இனிமையாக இருத்தல் வேண்டும். எனது கனவு உலகம் தேனை போன்று இனிமையாக இருத்தல் வேண்டும். எறும்பை போன்று சீராக இருக்க வேண்டும். மழையை போன்று தன்னலமற்று இருக்க வேண்டும். மலரை போன்று மென்மையாக இருத்தல் வேண்டும். இதுதான் என் கனவு உலகம். தேனை போன்று இனிமையாக இருத்தல் வேண்டும் என்றால் எப்படி தெரியுமா? தேனீக்கள் நம்பிக்கையுடன் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒற்றுமையாக செய்கின்ற பொழுதுதான் ஒரு தேன் கூட்டினை உருவாக்குகின்றது. ஒரு தேனீக்கு பாதிப்பு என்று வருகின்ற பொழுது மற்ற தேனீகள் உறங்கிக் கொண்டிருக்காது. அனைத்தும் ஒன்றிணைந்துதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும். அதை போன்றுதான் என் கனவு உலகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து சேர்ந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த தேன் கூட்டின் மூலம் என் கனவு உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு நம்பிக்கை இருத்தல் வேண்டும், பாதுகாப்பு இருத்தல் வேண்டும், முதலில் ஒற்றுமை இருத்தல் வேண்டும். இதுதான் என் கனவு உலகம். என் கனவு உலகத்தில் என்றும் நீதி தவறாமல் நடத்தல் வேண்டும். நீதி தவறாமல் நடத்தல் வேண்டும். சமாதான முறையுடன் நிறுத்தல் வேண்டும். எறும்பை போன்று சீராக நடத்தல் வேண்டும். இந்த உலகத்திலே உருவத்தில் மிக சிறியது எதுவென்றால் எறும்புதான். அந்த எறும்பை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த எறும்பானது சீரான முறையில் நடந்து செல்லும் என் நிலையிலும். அதை போன்றுதான் என் கனவு உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களும் நேர்மையின் பாதையிலும் சீரான வழியில் நடக்க வேண்டும். அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, என் நிலையிலும் அவன் நேர்மை தவறாமல் நீதி மாறாமல் என் கனவு உலகத்தில் அவன் வாழ வேண்டும். இதுதான் என் கனவு உலகம். அடுத்து மழையை போன்று தன்னலமற்று இருக்க வேண்டும். மழையை பார்த்தோம் என்றால் காடோ மலையோ மரமோ செடியோ மிருகமோ மனிதனோ எந்த ஒரு பாகுபாடு இன்றி சமமான முறையில் மழை பொழிகிறது. அந்த மழை நீரில் மீன்களும் குடிக்கலாம், பறவைகளும் நீந்தலாம், மனிதனோ மிருகமோ அருகலாம். எப்படி மழையானது தன்னலம் இல்லாமல் அனைவருக்கும் பயன்படுகின்றதோ அதை போன்று என் கனவு உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் சாதி பார்க்கக்கூடாது. என் கனவு உலகத்தில் சாதிகள் கிடையாது. என் கனவு உலகத்தில் மதங்கள் கிடையாது. என் கனவு உலகத்தில் இருக்கின்ற ஒரு சாதி எதுவென்றால் அது என் தமிழ் சாதி மட்டும்தான் என்று நான் மாற்றத்தை சொல்லிக் கொள்கிறேன். தமிழ் சாதியை தவிர என் கனவு உலகத்தில் வேறு எந்த சாதியும் கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வாக்கியத்தின்படி என் கனவு உலகத்தில் ஒரே மதம் ஒரே சாதி, அது தமிழ் சாதி மட்டும்தான். அப்படி மலரை போன்று மென்மையாக இருத்தல் வேண்டும். மலர்கள் ஒன்றிணைந்தால் மாலையாகின்றன. அந்த மாலையானது கல்லறைக்கு செல்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த மாலை கல்லறைக்கு செல்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த மாலை திருமண மேடைக்கு செல்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த மாலை இறுதியாக இறைவன் மார்புக்கு சென்றடைகின்ற பொழுது அதையும் ஏற்றுக்கொள்கிறது. அதை போலதான் என் கனவு உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் என் நிலையிலும் நீதி தவறாமல் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவருக்கு தீங்கு நினைக்காமல் வாழ வேண்டும். எவன் ஒருவன் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக் கொள்கிறானோ அவனால் மட்டும்தான் வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றி பெற முடியும். என் நேரத்திலும் நீதி தவறாமல், என் நேரத்திலும் சரியான பாதையில், என் நேரத்திலும் நேர்மையுடனும் நீதியுடனும் நிறுத்தல் வேண்டும். இதுதான் எனது கனவு உலகம். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பார்கள். என் நிலையில் நமக்கு துன்பம் வந்தாலும், என் நிலையில் நமக்கு மகிழ்ச்சி வந்தாலும் ஒரே மனநிலையை படைத்திருக்க வேண்டும். மலரை போன்று மலர் எந்த இடத்துக்கு சென்றாலும் தனது தன்மானத்தை இழக்காமல்
ஒரே மனநிலையை படைத்திருக்கின்றது. அதே போல என் கனவு உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் என்னிடத்திலும் ஒரே மனநிலையை இருந்திருக்க வேண்டும். இறுதியாக அவரை சொல்லிக் கொள்கிறேன், என் கனவு உலகத்தில் எதை அகற்றப்பட வேண்டும், எதை வளர்க்கப்பட வேண்டும் என்று. என் கனவு உலகத்தில் அதிகாரங்கள் அகற்றப்பட வேண்டும், அதிகாரங்கள் அகற்றப்பட வேண்டும், அன்பு வளர்க்கப்பட வேண்டும். என் கனவு உலகத்தில் சாதிகள் சாகடிக்கப்பட வேண்டும், என் கனவு உலகத்தில் சாதிகள் சாகடிக்கப்பட வேண்டும், சமத்துவம் நிலைநிறுத்த வேண்டும். என் கனவு உலகத்தில் பணநாயகத்தை ஒழிக்க வேண்டும், என் கனவு உலகத்தில் பணநாயகத்தை ஒழிக்க வேண்டும், ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும். இறுதியாக என் கனவு உலகம் இப்படிதான் இருக்க வேண்டும். என் நிலையிலும் வாழ்கின்ற மக்கள் நேர்மையுடனும் நீதியுடனும் என்றைக்கும் அனைவரும் சமூக நீதியும் சமத்துவமும் சமத்துவ உரிமைகளும் பெற வேண்டும். இதுதான் எனது கனவு உலகம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.